ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 அப்படின்ற போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஜின் டிரைவரு இதுக்கும் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் சர்வீஸ் கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் மேனு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், மெரைன் அப்புறம் நாவல் ஆர்க்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 10த் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணிவிட்டு இவங்க கேட்குற 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். பட் டிப்ளமோ சிவில் இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லஸ்கார் அப்படின்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஃபயர்மேனு இதுக்கு ஒரு வேக்கன்சி இதுக்கும் 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எம்டிஎஸ் ஓகேங்களா? எம்டிஎஸ்லேயே வந்து டாஃப்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்டிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பியோன் இதுக்கு ஒரு வேக்கன்சி 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் சவுக்கிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இல்லை வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருந்தாலுமே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா, சிலது வந்து வேக்கன்சி சொல்லாமல் விட்டுருப்பேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். ஓகேங்களா? என்னென்ன கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி, அந்த வேக்கன்சி வந்து என்ன கேட்டகரின்னு பாருங்கள். இடபிள்யூஎஸ்ஸா, யூஆரா, இல்லை வேறு என்ன கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர்னா மட்டும்தான் எல்லாருமே காம்ப்ளீட் பண்ண முடியும். மற்றபடி இந்த இடபிள்யூஎஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும் தான் அவங்க வந்து அதை காம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள். அதே போல் ஏஜ் லிமிட்டு அது வந்து போஸ்டிங் வைஸாக மாறுது. ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் மாறுது. 18 to 25, 18 to 27 அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்டிங் வைஸாக மாறுது. 25லேருந்து 27 சொல்லிட்டு மாறுது. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அதேபோல் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப்லைன் மோடு தான். நீங்கள் வந்து ஒன்று இங்கிலீஷில் வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அன்னச்சர் 1ல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இங்கிலீஷில் ஃபில் பண்ணணும், இல்லைனா ஹிந்தியில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து சென்ட் பண்ணணும். அதாவது ஆர்டினரி போஸ்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆர்டினரி போஸ்ட்டில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்னால் கொடுத்துருவாங்க பாருங்க அட்ரஸ். ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புகிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 அன்றைக்கோ இல்லை அன்றைக்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும். ஸோ அப்படி ரீச் ஆகிற அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து. சரிங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் இருக்கும். ஹிந்தி இல்லை இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ 80 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 80. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராங் ஆன்சருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50% சொல்லியிருக்காங்க. 50% எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 45% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அன்னச்சர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்ன டேட்டில் வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? ஆர்டினரி போஸ்ட் வந்து அனுப்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025. ஸோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக ரீச் பண்ணுற மாதிரி அமுச்சு விட்ருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அறிவிச்சிருந்த வேரியஸ் கேட்டகரிக்கு உண்டான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.